பெருசாக போர்டு வச்சுருக்காங்க. தென் இந்த ஷார்ட்ஸும் வந்து நல்லாயிருக்கு. பூட்டில் நம்ம தான் சரியாக போட்டோம். ஐஸ்கிரீம்ஸ், ப்ரௌனிஸ் இருக்குது. ப்ரௌனி வேஃபர், குக்கீஸ்லாம் இருக்குது. என்னன்னு தெரியல, சமோசான்னு நினைக்கிறேன். வெளியே உட்காந்துட்டு எடுத்துப்போம். ஸோ நம்ம இப்போது மில்கி மிஸ்ட் கஃபே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பக்காவாக இருக்குது. பெருசாக போர்டு வச்சுருக்காங்க. தென் இந்த ஷார்ட்ஸும் வந்து நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய இடத்துல அழகாக இது வந்து என்னென்னா, இந்த பக்கம் வந்து ஈரோட்டிலேருந்து வருது, இந்த பக்கம் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகும். ஸோ இதுதான் வந்து ரூட்டு. ஸோ அங்கே ஒரு மிட்சுபிஷி லான்சர் நிற்கிது. சூப்பராக இருக்குது. பழைய கார் தான், நல்லாயிருக்கு. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இருக்குது. ஸோ வெஹிக்கிள், அதாவது வந்து 2 வீலர்னு நினைக்கிறேன் இது, அது வந்து 4 வீலர்ஸ் அங்கே இருக்குது. நல்லாயிருக்கு. ஐயோ, நாய் பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த காரும் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல இந்த காரு. ஓகே. ஸோ செடியெல்லாம் பார்த்தாலே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு. பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இங்கே தான் உள்ளுக்குள்ளே போகிறது போல். மில்கி மிஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கல், கிருஷ்ணா கல். ஓகே. ஸோ இங்கே ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. இது சரியாக பூட்டல, நம்ம தான் சரியாக பூட்டுறோம். ஐஸ்கிரீம்ஸ், சாண்ட்விச் ஐஸ்கிரீம். ஓகே. இது வந்து கப்பு. இது வந்து ஃபேமிலி பேக்கு. பன்னீர் இருக்குது. அண்ட் தென் அந்த அது பேர் என்ன, சீஸ் ஸ்லைட்ஸ் இருக்குது. ஓகே. இதெல்லாம் யோகட்ஸ். அதாவது யோகட்னா என்ன, நெய்யா, தயிரா, என்னென்னு தெரியலையே. ஐயோ, படித்ததில் மறந்து போச்சு. யோகட்னா வந்து பன்னீர். யோகட்னா என்னென்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட்டர் மில்க்கு, லஸ்ஸி. லஸ்ஸியே பிடிக்காது. ஆலக்கு லஸ்ஸி இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சப்பல்லாம், சாக்லேட்ஸ். கெப்பல்லாமா, கெப்பல்லாம் சொல்லுவாங்க, சப்பல்லாம் சொல்லுவாங்க, கெப்பல்லா. ஓகே. ஓ, சாக்லேட், வாஃபல், பாப்பு, ப்ரௌனிஸ் இருக்குது. ப்ரௌனி வாஃபல். இங்கே ஸ்கூப்ஸு. ஸோ இங்கே என்ன இருக்குது பார்க்கவே இல்லையே. இடியப்பம். அதாவது இடியப்பம், அது கூட தேங்காய் போடலாம். இடியப்பம் பொடி, அதை வச்சு நம்ம வந்து இடியப்பம் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க். ஸோ இங்கே பர்கரு, பிஸ்கட்ஸு, குக்கீஸ்லாம் இருக்குது. இது என்னன்னு தெரியல, சமோசான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து
க்ரௌண்ட்நட்ஸோட இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வெளியே போயிட்டு அவுட்டரில் உட்காந்துக்கலாம். நமக்கு வந்து இன்டீரியர் வந்து வேண்டாம், நம்ம வந்து அவுட்டரில் எக்ஸ்போஸ் பண்ணலாம். எப்படி வந்தால் ஸோ நம்ம வெளியே உட்காந்துட்டு எடுத்துப்போம். ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது, நம்ம வந்து இந்த செகண்ட் டேபிளை வந்து எடுத்துப்போம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த டேபிளை சூஸ் பண்ணி உட்காந்துப்போம். ஓகே பிரதர். சேர் அமுங்கி போன மாதிரி இருக்குது. ஓகே, பக்காவாக இருக்குது. ஆனால் பேக் கட்டிடுவோம். இந்த பேக் வேறு. மெனுவில் என்னென்ன இருக்குது? ஸோ மெனுவில் வந்து ஃப்ரூட் சாலட்ஸ் இருக்குது. சாலட்ஸில் ஃப்ரூட்டு, ப்ரோட்டீனு, சூப்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து ஸ்நாக்ஸில் நிறைய இருக்குது. தந்தூரிஸ் இருக்குது. தந்தூரி ப்ரெட்டா? ஐயோ, பியூர் வெஜ்ஜுன்னு பார்த்தேன். இங்கே என்ன, அதாவது வந்து வெஜ்லேயே இருக்கும் போல். ஸ்டார்டர்டு பன்னீர் 555. ஸ்டார்டர்லாம் வேணாம். கெபாப் அது வேணாம். ப்ரெட்டு வேணாம். கிரேவி வேண்டாம். ரைஸ் அண்ட் நூடுல்ஸில் இருக்குது. ஓகே, ஒரு வெஜ் ரைஸ் சாப்பிட்லாம். அதுதான். மாக்டைல்ஸில் ஓகே, வாட்டர்மெலன் என்னது, செக்யூ ஃப்ரெஷ்ஷிக்கோவா என்னன்னே தெரியல, புதுசாக இருக்குது. ஓகே, லெமன் சோடா இருக்குது. நமக்கு தெரிஞ்சதில் லெமன் சோடா, வாட்டர்மெலன் ஜூஸு, லெமன் ஜூஸ், இது மட்டும் தான் தெரியும். மில்க் ஷேக்ஸில் நிறைய இருக்குது. கிட்கேட் ஷேக் இருக்குது. ஆனால் வந்து வெஜ் ரைஸே வந்து 150 ரூபா. கிட்கேட் மில்க் ஷேக் வந்து 180. ஏன்னா வந்து கிட்கேட் பிடிச்சவங்களாம் வெரி எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் நான் தான் கிட்கேட் மில்க் ஷேக் குடிப்பேன் நான். ஓகே, பீஸா இருக்குது. ஓகே, டெசர்ட்ஸில் ஹாட் ப்ரௌனி வித் ஒயிட் ஐஸ்கிரீம் இருக்குது. ஓ சாரி, ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். நான் ஒயிட் ஐஸ்கிரீம்னு படிச்சிட்டேன். ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். ஓகே, நல்லா இருக்குது. சிஸ்லர் ப்ரௌனி, அதுவும் பயங்கரமாக இருக்கும். பட் வந்து இப்போது சாக்லேட் சாப்பிட விருப்பம் இல்லை. ஓகே, நம்ம ஒரு வெஜ் ரைஸ் சொல்லுவோம். நம்ம வந்து இப்போயே டின்னரை வந்து முடிச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு வெஜ் ரைஸ் வந்துருச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. வெஜ் ரைஸ் நல்லா தான் இருக்கும். சூடு. நல்லா இருக்குது. இது வீட்டிலே செய்யலாம், ஆனால் வீட்டில் செய்ய மாட்டேன். ஒரு எம்ஜி மினிஸ்டர் வந்து சார்ஜ் போடுறாங்க போல. பயங்கரமாக இருக்குது கார். மினிஸ்டர் தான், அதே தான். புது கார் போடு இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆடி நிற்கிது. சூப்பராக இருக்குது. ஆடி Q7 Q5 நினைக்கிறேன். பார்ப்போமா, பின்னாடி போய் பார்ப்போம். ஐயோ, பக்கத்தில் போலோ ஜிடி நிற்கிது. எல்லா பக்கமும் சூப்பர் காராக இருந்தால் நான் இந்த இதை பார்க்குறது. Q9 இந்த பக்கம் ஒரு பிளாக் போலோ ஜிடி, அதுக்கு பக்கத்தில் டாட்டா ஏரியர், அதுக்கு பக்கத்தில் ஒரு BMW வேறு லெவலில் இருக்குது. BMW வந்து GT4 GT சீரீஸ். GT சீரீஸ் தான், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் நைட் ஆம்பியன்ஸ், பக்காவாக இருக்குது. ஸோ கலரிங் நைட்டே வந்து அது ஒரு மாதிரி வேறு லெவலான ஒரு ஃபீல். ஸோ
பக்காவாக இருக்குது. ஆடி, பிஎம்டபிள்யூ, ஹேரியரு, போலோ ஜிடி, இங்கே வந்து வின்சரு, அப்படியே அதுக்கு பக்கத்தில் நம்ம பைக் இருக்குது. ஓகே, வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. நல்லாயிருக்கா? ஓகே, நல்ல சார்ஜ் நல்லா இருந்ததில்ல.